வேதனைகள் உச்சத்தை தொட்டிருந்த ஒரு காலத்தில் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக கடினமான காலமாக இருந்தது. தம் உயிருக்கு உயிரான ஹதீஜா அம்மையார் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் மறைவும், தன் சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களின் மறைவும், தாயிஃப் நகரில் அவமானமும் கல்லெறியும் வேதனையும். மனிதர்களால் மறுக்கப்பட்ட அந்த இதயம் அல்லாஹ்வின் அருகில் உயர்த்தப்பட வேண்டியதாக இருந்தது. அதனால்தான் அல்லாஹ் தம் பிரியமான தூதரை ஒரு புனித இரவில் அழைத்தான். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை. அந்த ஒரு புனித இரவில் காலமும் இடமும் தங்கள் எல்லைகளை இழந்து படைக்கப்பட்ட அனைத்தும் மௌன மரியாதையில் தலைவணங்கிய ஒரு தெய்வீக இரகசியம் வெளிப்பட்டது. அல்லாஹ்வின் நூறால் உருவான படைப்புகளுக்கெல்லாம் முன் படைக்கப்பட்ட நூர் முஹம்மதியா, அந்த பரிசுத்த ஒளியின் வடிவமே நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அப்துஹு என்று அழைத்த அடிமைத்தனத்தின் உச்சியில் நிற்கும் அந்த பரிசுத்த நூர் மக்காவின் புனித மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து ஜெருசலேமின் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்துச் செல்லப்பட்டார். அது இஸ்ரா. உடல் அல்ல, நூர் உயர்த்தப்பட்டது. பாதையல்ல, அல்லாஹ்வின் கட்டளையே வழியாகியது. பின்னர் விண்ணுலகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தங்கள் கதவுகளை திறந்தபோது மலக்குகளின் அறிவும் அடக்கத்தில் நின்றது. அந்த பரிசுத்த நூர் எத்தனை அருகில் என்ற அளவீடுகளை மீறி உயர்ந்தது. அல்லாஹ்வின் அருகாமையை அல்லாஹ் மட்டுமே அறியும் விதத்தில் அடைந்த அந்த புனித ஏற்றம், அது மிஅராஜ். அங்கே மனித அறிவுக்கு புலப்படாத அந்த நெருக்கத்தின் இடத்தில் அல்லாஹ் மனிதகுலத்திற்கு ஒரு சட்டத்தை அல்ல, ஒரு இணைப்பை வழங்கினார். தொழுகை, இது பூமியின் செயல் அல்ல, இது விண்ணின் பரிசு. நூர் முஹம்மதியாவின் வழியாக உம்மத்துக்கு கிடைத்த இறைவனுடன் நேரடி உரையாடல். இஸ்ரா மற்றும் மிஹராஜ், இது ஒரு வரலாறு அல்ல, இது நம்பிக்கையின் உச்சம். அல்லாஹ்வின் எல்லையற்ற வல்லமைக்கும் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒளி மகத்துவத்திற்கும் என்றும் மறையாத புனித சாட்சி. அவர் மனிதர்களில் ஒருவரல்ல, அவர் மனிதகுலத்திற்கு அல்லாஹ் அருளிய நித்திய நூர். யா ரப்பே, உன் பிரியமான தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை எங்கள் வாழ்வின் வழியாக்கி அவர்களின் அன்பை எங்கள் இதயங்களில் உறுதியாக நிலைநிறுத்துவாயாக. அவர்களுக்கு நீ அருளிய பொறுமை, பணிவு, கருணை, ஞானம் எங்களுக்கும் ஓரளவாவது வழங்கி எங்கள் சொற்கள், செயல்கள், எண்ணங்கள் அவர்களின் வழியை பிரதிபலிக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு பயனளிக்கும் அறிவையும் அந்த அறிவை நடைமுறையில் மாற்றும் ஞானத்தையும், ஹிக்மா, உன்னை அருகில் கொண்டு செல்லும் புரிதலையும் அருள்வாயாக. சரியானதை சரியானதாக காணும் கண்களையும் தவறானதை தவிர்க்கும் இதயத்தையும் சோதனைகளில் தளராத ஈமானையும் எங்களுக்கு வழங்குவாயாக. இந்த உலகின் தனிமையில் கூட உன் கருணையால் எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை ஒருபோதும் தனியாக விடாதே. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.